முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஜி.கே. வாசனுடன் இணைந்து கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதனை நேரலையில் பார்க்கலாம். அம்மா அவர்களது அன்பை பெற்றவர், நம்பிக்கையை பெற்றவர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முன்னாள் முதல்வர் திரு OPS அவர்களது தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தர்ம யுத்தத்திற்கு துணை நிற்கக்கூடிய உறுதியான கட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயல்படும் என்பதற்காக நான் இங்கே வருகை புரிந்திருக்கிறேன். ஆர்கே நகர் இடைத்தேர்தலை பொறுத்தவரையிலே தமாகவிற்கு இடைத்தேர்தலிலே நம்பிக்கை இல்லை, யாரையும் ஆதரிக்கவில்லை என்ற அறிவிப்பை நான் வெளியிட்டதை நினைவுகூர விரும்புகிறேன். ஏற்கனவே திட்டமிட்டபடி என்னுடைய சுற்றுப்பயணத்தின் மூலம் தொடர்ந்து 15 நாட்களாக சுமார் 26 வருவாய் மாவட்டங்களுக்கு சென்று நகர, வட்டார, கிராம, பேரூராட்சி பகுதிகளிலே இயக்கத்தினுடைய முக்கிய நிர்வாகிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். பெரும்பாலான மாவட்டங்களிலே சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது. இந்த சுற்றுப்பயணத்துடைய நோக்கம் உள்ளாட்சி தேர்தலிலே இயக்கத்திற்கு பலம் சேர்க்க வேண்டும் என்பதற்காக. இதற்கிடையிலே நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு OPS அவர்களுடைய கழகத்தினுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மூத்த முன்னணி தலைவர்கள் எல்லாம் இடைத்தேர்தல் நடக்கும் ஆர்கே நகரிலே பெரியவர், மரியாதைக்குரியவர், வெற்றி வேட்பாளர் திரு மதுசூதனன் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கேற்றவாறு வருவாய் மாவட்டங்களிலே நான் சந்தித்த நிர்வாகிகளை பொறுத்தவரையிலே பெரும்பாலானோர் இதே கருத்தை என்னிடம் தொடர்ந்து வலியுறுத்தினார்கள். மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அவர்கள் தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருந்த போது ஒரு நேரத்திலே அவர்கள் பணியாற்ற முடியாத சூழல் இருந்தபோது மதிப்பிற்குரிய திரு OPS அவர்களை முதலமைச்சர் பதவியில் அமர வைத்து அவரது நம்பிக்கைக்குரியவராக அடையாளம் காட்டியதை நினைவு கூற விரும்புகிறேன். மதிப்பிற்குரிய திரு OPS அவர்களை பொறுத்தவரையிலே தமிழக மக்களால் கூறப்படுகின்ற ஒரே வார்த்தை நல்ல மனிதர், பண்பாளர், அமைதியானவர், ஆர்ப்பாட்ட அரசியலுக்கு அப்பாற்பட்டவர், மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடியவர். இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் இன்று மக்கள் மனநிலையும் அவர் பக்கம்தான் இருக்கிறது. ஆர்கே நகருடைய வேட்பாளர் பெரியவர் மதிப்பிற்குரிய திரு மதுசூதனன் அவர்களை பொறுத்தவரையிலே புரட்சி தலைவர் MGR அவர்களது காலத்திலேயே அவர்களது நம்பிக்கை பெற்ற இயக்கத்தினுடைய மூத்த தலைவராக செயல்பட்டவர். அவர்தான் இன்றைக்கு ஆர்கே நகர் களத்திலே மதிப்பிற்குரிய திரு OPS அவர்களது வேட்பாளராக நிற்கிறார். மக்களுடைய மனநிலையை நன்கு அறிந்து அரசியல் முடிவுகள் எடுப்பது என்பது ஒரு இயக்கத்திற்கு மிக அவசியம் என்று நான் கருதுகிறேன். அந்த முடிவு கட்சியினுடைய பெரும்பாலானோர் ஏற்றுக்கொள்கின்ற முடிவாக இருக்க வேண்டும். எனவே தமாக, தமிழ் மாநில காங்கிரஸ், ஆர்கே நகர் தொகுதியிலே அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சி தலைவி அம்மா கட்சியினுடைய வேட்பாளர்
திரு மதுசூதனன் அவர்களை மனநிறைவோடு ஆதரிக்க முடிவெடுத்திருக்கிறது. எங்களது இயக்கத்தினுடைய மாவட்ட தலைவர், அந்த பகுதியினுடைய ஆர்கே நகரினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இயக்கத்தினுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகள், குறிப்பாக தேர்தல் பணிக்காக இங்கே தயார் நிலையிலே இருக்கின்ற எங்களுடைய முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஒரு குழுவாக இன்றிலிருந்தே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குவார்கள். நாளைய மறுதினம் மாலையிலே மதிப்பிற்குரிய திரு OPS அவர்களோடு இணைந்து நான் வாக்கு சேகரிக்க இருக்கிறேன். தேர்தலுடைய இறுதிக்கட்ட பிரச்சார நாளிலே மதியம் 2 மணியிலிருந்து வெற்றி பேரணியிலே நான் கலந்து கொள்கிறேன். எனவே இன்றைக்கு நடக்கும் இந்த நிகழ்வு தமிழக மக்கள் விரும்பும் நிகழ்வு, தமிழக மக்கள் எதிர்பார்த்த நிகழ்வு, தமிழகத்திற்கு வரும் நாட்களிலே நல்லது நடக்கும் என்ற செய்தியை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்ல நிகழ்வு என்பதை மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு தமாக சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுங்க. சொல்லுங்க சார். மக்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றவாறு தமிழக மக்களை மீண்டும் வளர்ச்சி பாதையிலே அழைத்துச் செல்லக்கூடிய நம்பிக்கைக்குரிய கூட்டணியாக இந்த கூட்டணி அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை முன்னெடுத்தீங்க. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்சு கூட்டணி தொடரல. இந்த சமயத்தில் இப்போ OPS பிரிந்து இந்த தனியார் கூட கூட்டணி தொடர்றீங்க. அப்போ கூட்டணி தொடராம போனதுக்கு சசிகலா அணியினர் ஒரு காரணமா? இன்றைய சூழலிலே மக்களுடைய மனநிலைக்கு ஏற்றவாறு முடிவுகள் எடுத்திருக்கிறோம். இந்த முடிவு வெற்றி முடிவாக அமையும் என்று நம்புகிறோம்.